சாயிரம். துன்பங்கள் நிறைந்த வாழ்க்கையை இன்பங்களாகவும் சந்தோஷங்களாகவும் மன நிம்மதியாகவும் மாற்ற வேண்டுமானால் அனைத்தையும் ரசிக்க கற்றுக்கொண்டாலே போதும், வாழ்வு சிறக்கும். ஜெய் சாயிரம், ஜெய் ஜெய் சாயிரம். நம்ம சாயன்பர்கள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருப்போம். ஓம் சாயிரம். என் அன்பு குழந்தா, சந்தோஷமாக இரு. உன் மனம் போல், உன்னுடைய எண்ணம் போல் உன் வாழ்வு உனக்கு சந்தோஷமாகவே அமையும். நீ ஆசைப்பட்ட வாழ்வு உனக்கு ஆரம்பமாகும். உன் அப்பாவின் வாக்கு எப்பொழுதுமே பொய்யானதே இல்லை. சாயப்பாயிருக்க உனக்கு ஏன் மனக்கவலை? வாழ்வில் ஒன்றை மட்டும் தெளிவாக புரிந்து கொள். கடினமாக இருப்பதில் சந்தோஷத்தை அதிகமாக காணலாம். அதுபோலவே சந்தோஷத்தை நீ அதிகமாக அனுபவிக்கலாம். ஆனால் அந்த சந்தோஷம் உனக்கு தரும் சிரிப்பை, உன் முகத்தில் அது வரவழைக்கும் சிரிப்பை நீ நம்பிவிடாதே. ஏனென்றால் உன் முகத்தில் இருக்கும் சிரிப்பு அடுத்த நிமிடம், அடுத்த நொடியே மாறி போகலாம். ஏன் மாறாமல் கூட இருக்கலாம். ஏனென்றால் அந்த சிரிப்புதான் உண்மை என்று நீ நம்பிவிட்டால், உன் மனம் அதை ஏற்றுக்கொண்டால், இந்த வாழ்வு இப்படியே இருந்து விடாதா, சந்தோஷமாகவே இருந்து விடாதா என்று உன் மனமும் வாழ்வும் ஏக்கப்பட ஆரம்பித்துவிடும். அது உன்னையே மாற்றிவிடும், உன் மனதையும் மாற்றிவிடும். நல்ல விஷயத்தை வேண்டுமானால் நீ அனுமதிக்கலாம். ஆனால் உன் மனதை காயப்படுத்தும் விஷயத்தை ஏற்றுக்கொள்ளவே கொள்ளாதே. அது எதுவாக இருந்தாலும் உன் மனதிலிருந்து அதை தூர எறிந்துவிடு. அப்படி இல்லை என்றால் உன் வாழ்வையே அது மாற்றியமைக்க ஆரம்பித்துவிடும். யார் உன்னோடு இருக்கின்றார்களோ இல்லையோ, உன் சாயப்பா எப்பொழுதுமே உன்னுடன் தான் இருப்பேன். உன்னுடைய மனதில் நான் கம்பீரமாக அமர்ந்திருக்கிறேன். அதுதான் இனிமேல் என்னுடைய இருப்பிடமாகவே இருக்கும். உனக்கு நல்லது, உனக்கு எது தேவையோ அதை யோசித்து யோசித்து நான் உன்னை அதற்கு ஏற்படுத்தி கொண்டே இருப்பேன். உனக்கு சாதகமாக அனைத்தையும் உனக்கு மாற்றிக்கொண்டே இருப்பேன். என் வாக்கினை நம்பு. காலம் மாறும், உனக்கான காலம் வரும். வரவில்லை என்றாலும் நான் மாற்றி காட்டுகிறேன். எதற்குமே கலங்காதே. மாற்றங்கள் எப்பொழுது வேண்டுமானாலும் தோன்றலாம். உன் வாழ்வில் நீ நினைத்து கூட பார்க்க முடியாத அளவிற்கு அதிசயங்கள் நிகழக்கூடும். ஆனந்தத்திலும் நிறைந்த நிம்மதியிலும் நீ திக்கு முக்காடப் போகிறாய். நம் வாழ்க்கையிலா இதுவெல்லாம் நடக்கிறது, நம் வாழ்க்கையிலா இதுவெல்லாம் நிகழ்கிறது என்று நீயே ஆச்சரியப்படும் அளவிற்கு பல நல்ல மாற்றங்களும் ஏற்றங்களும் உன் வாழ்வில் நிகழத்தான் போகிறது. உன்னை அரவணைத்து என்னுடைய கருவறையில் நான் காத்து கொண்டிருக்கிறேன். எதை நினைத்தும் பயப்படாதே, எதை நினைத்தும் கவலைப்படாதே. எப்பொழுதெல்லாம் நீ கவலையாக இருக்கிறாயோ, எப்பொழுதெல்லாம் உன் மனம் சோர்வாக இருக்கிறதோ, அப்பொழுது என் கண்களை நன்றாக உற்றுப்பார். சாயி சாயி என்று சொல்லிப்பார். உன் மன வேதனை சற்று குறைவதை நீயே கண்கூடாக உணர்வாய். துன்பங்கள் நிறைந்த வாழ்க்கையை இன்பங்களாகவும் சந்தோஷங்களாகவும் நிம்மதியாகவும் மாற்ற வேண்டுமானால் அனைத்தையும் ரசிக்க கற்றுக்கொள். உனக்கு வந்திருப்பதை அப்படியே ஏற்றுக்கொள்ள பழகிக்கொள். ஏற்றுக்கொண்டு அதை ரசித்து வாழ கற்றுக்கொண்டாலே போதும். வாழ்வு சுகமாகவும் இருக்கும், சுகமானதாகவும் இருக்கும். இறைவன் கொடுக்க நினைப்பதை தடுப்பவர் இங்கு எவருமே இல்லை. அதே போல இறைவனே தடுக்க நினைத்தாலும் கொடுப்பவர் எவருமே இந்த உலகத்தில் இல்லை. அதனால் இறைவன் மேல் பாரத்தை போட்டுவிட்டு நமக்கு வருவதை, நிச்சயமாக நமக்கு வேண்டுவதை இறைவன் நமக்கு கொண்டு வந்து சேர்ப்பார். நிச்சயமாக நமக்கான நல்லதை கொண்டு வந்து கொடுப்பார் என்ற நம்பிக்கையோடு உன்னுடைய வாழ்வை சென்று கொண்டே இரு. ஓடிக்கொண்டே இரு, போராடிக்கொண்டே இரு. நிச்சயமாக வெற்றி உன்னை வந்து தழுவும். இறைவன் உனக்கு தேவையானதை, உனக்கு தகுதியானதை நிச்சயமாக உன்னிடம் கொண்டு வந்து சேர்ப்பார் என்ற நம்பிக்கையோடு ஓடிக்கொண்டே இரு.
எதற்குமே கலங்காதே. சரியோ தவறோ உன் வாழ்க்கை என்னும் புத்தகத்தை எழுதக்கூடிய பேனா உன் கையில்தான் இருக்க வேண்டும். அந்த பேனா மற்றவர்கள் கைக்கு போய்விட்டால் அது உன் வாழ்க்கையே தலைகீழாக மாற்றிவிடும். மாற்றி எழுதி விடுவார்கள், கிறுக்கி விடுவார்கள். எனவே சரியாகவே இருந்தாலும் தவறாகவே இருந்தாலும் நீதான் முடிவு எடுக்க வேண்டும். உன்னுடைய முடிவுதான் இறுதி முடிவாகவே இருக்க வேண்டும். நம்பிக்கையோடு இருந்து பார். என் வாழ்வு எனக்கான வாழ்வு என்று தைரியமாக இருந்து பார். எது வந்தாலும் மோதி பார்த்து விடலாம், மோதி பார்க்கலாம் என்ற நம்பிக்கை உன் மனதில் இருந்து விட்டாலே போதும். அனைத்தையும் நீ வென்று காட்டலாம், வென்றே காட்டலாம். உனக்கு துணையாக உன் அப்பா எப்பொழுதும் உனக்கு உன்னுடனேயே இருந்து கொண்டிருக்கிறேன் என்பதை எந்த நொடியும் மறந்து விடாதே என் பிள்ளையே. ஒன்றை நன்றாக புரிந்து கொள் என் பிள்ளையே. வாழ்வில் நீ உயர்ந்து விட்டால் உன்னை சுற்றி இருப்பவர்களெல்லாம் உன்னை பொறாமையாக பேசுவார்கள். அதுவே நீ வீழ்ந்து விட்டால் உன்னை பேசினவாயே மிக இழிவாக பேசவும் கூடும். அவ்வளவுதான் உலகம் என் குழந்தையே. அந்த உலகத்திற்காகவா நீ வருத்தப்பட்டு கொண்டிருக்கிறாய்? மற்றவர்களுக்காக உன் செயலை மாற்றிக்கொள்ளாதே. மற்றவர்களுக்காக உன் எண்ணத்தை மாற்றிக்கொள்ளாதே. மற்றவர்களுக்காக வாழ வேண்டுமே என்று நீ வாழாதே. உனக்கு எது சரி என்று படுகிறதோ, உனக்கு எது திருப்தியை கொடுக்கிறதோ, உனக்கு எது நம்பிக்கையை கொடுக்கிறதோ, உனக்கு எது நல்லது என்று தெரிகிறதோ அதை நீ செய்துவிட்டு போகலாமே. மற்றவர்கள் என்ன நினைப்பார்களோ, என்ன சிந்திப்பார்களோ என்று நீ நினைக்க நேர்ந்தால் உன் வாழ்வை நீ வாழவே முடியாது. மற்றவர்களுக்காக உன் வாழ்க்கையை வாழாதே. உனக்காக உன் வாழ்வை வாழ்ந்து காட்டு. வெற்றி எப்பொழுதும் உன் வசமே இருக்கும். எது வந்தாலும் அதையெல்லாம் தாண்டி வெளியே வா. நீ அப்படி வெளியே வந்தால்தான் உன்னுடைய சுகமான காலம் ஆரம்பமாகும். கஷ்டத்தோடு இருக்கிறேனே என்று கஷ்டப்பட்டு கொண்டே ஒரே இடத்தில் இருந்து விட்டால் உனக்கு வரும் சந்தோஷத்தை எப்படித்தான் நீ எதிர்கொள்ளப் போகிறாய்? கஷ்டத்திலிருந்து வெளியே வந்தால்தானே சந்தோஷத்தை அனுபவிக்க முடியும். என்ன எண்ணுகிறாயோ அதுதான் உனக்கு எண்ணமாகவே நடக்கும், நல்லவையாகவே நடக்கும். எனவே மனதை எப்பொழுதும் மகிழ்ச்சியாக வைத்துக்கொள். நல்லதை மட்டுமே சிந்தனை செய்து பார். நல்லதை மட்டுமே சிந்தித்து கொண்டே இரு. உன் எண்ணம் போல் உன் வாழ்வு சுகமாகவே இருக்கும், நல்ல விதமாகவே நடக்கும். நடப்பது எல்லாமே உனக்கு நிலையாக இருக்கும்படி நான் பார்த்து கொள்கிறேன் பிள்ளையே. என் வாக்கினை நம்பு. காலம் மாறும், உனக்கான காலம் வரும், உனக்கான நல்ல காலமும் வரும் என்று நம்பிக்கையோடு இரு. அந்த நம்பிக்கை எண்ணமே உனக்கு நல்ல காலத்தை உன்னை நோக்கி வரவழைக்கும். நான் வரவழைப்பேன். உன் சாயப்பா உன்னோடு இருக்கும் வரை எதற்குமே நீ கவலையோ வருத்தப்பட வேண்டிய அவசியமே இல்லை. நீ ஆசைப்பட்ட வாழ்வு உனக்காகவே காத்திருக்கிறது. அந்த நல்ல வாழ்வு உனக்காகவே ஆரம்பிக்கப் போகிறது. நான் இருக்கிறேன். நேரமும் காலமும் வரும் வரை உன்னோடு இருப்பார்கள். அதை போலத்தான் நீயும் மற்றவர்கள் தோற்றத்திற்கு உனக்கான நேரம் வரும் வரை, உனக்கான காலம் வரும் வரைதான் அவர்களோடு உன்னால் பயணம் செய்ய முடியும். எனவே மனம் வெறுத்து விடாதே. வாழ்க்கையை நினைத்து ஒரே மாதிரி வாழ்வு எப்பொழுதும் இருந்து விடாது. ஒரே மாதிரியான சூழ்நிலையும் எப்பொழுதும் இருந்து விடாது. உன் வாழ்வில் என்ன சூழ்நிலையாக இருந்தாலும், என்ன மாற்றங்கள் நிகழ்ந்தாலும் நம்பிக்கையை மட்டும் இழந்து விடாதே. உனக்கு துணையாக நான் தான் எப்பொழுதும் உன்னுடனேயே இருந்து கொண்டிருக்கிறேனே. என்னுடைய மாய வித்தை இனிதான் ஆரம்பமாகப் போகிறது. இனிதான் ஆட்டமே களை கட்டப் போகிறது. நிரந்தரமான உறவுகள் என்று இங்கு எதுவுமே இல்லை. அப்படி இருந்திருந்தால் நீ என்னுடைய நிரந்தரமான உறவாகியே இருப்பாய். என் அன்பு பிள்ளையே, 1000 உறவுகளை இந்த ஜென்மத்தில் நான் உனக்கு கொடுத்திருக்கலாம். ஆனால் ஜென்மமாய் தொடரும் உறவாக நான் உன் அப்பாவாக, உன் அம்மாவாக, அனைத்துமாக நான் உன்னுடனேயே இருந்து கொண்டிருக்கிறேன்.
முழுமையான நம்பிக்கையோடு நான் தான் அனைத்துமே என்று என்னையே சரணடைந்திருக்கும் உன்னை என்னுடைய உயிராக நான் காத்து ரட்சிப்பேன். என்னை நம்பிவிட்டாயல்லவா? முழுமையாக என் மீது நம்பிக்கை வைத்து விட்டாயல்லவா? இனி உன் வாழ்வில் ஏற்றமிகு மாற்றமே. இப்பொழுது நீ மந்தம் நிறைந்த மனநிலையோடு இருக்கிறாய். அது உன்னுடைய தவறல்ல, உன்னுடைய கால நேரத்தால்தான், உன்னுடைய விதிவசத்தால்தான், உன்னுடைய கர்மாவின் தாக்கத்தினால்தான் உன் வாழ்வு இப்படி கஷ்டத்தோடு போராடும்படி அமைந்திருக்கிறது. அது உன்னுடைய தவறு அல்ல. அந்த சூழ்நிலையிலிருந்து நீ வெளியே வர வேண்டுமென்றால் சாயி சாயி என்று ஒரு முறை சொல்லிப்பார். உன்னை அந்த நிலைமையிலிருந்து வெளியே கொண்டு வருவேன் சர்வ நிச்சயமாக. என்னுடைய மாய வித்தை இனிதான் ஆரம்பம். அனைத்தும் சரியாகிவிடும். எதற்குமே கலங்கி நிற்காதே, எதற்குமே அஞ்சாதே. வாழ்க்கையில் நீ சந்திக்கும் ஒவ்வொரு நபரும் உனக்காகவே நான் அனுப்பியிருக்கிறேன் என்பதை தீர்க்கமாக நம்பு. ஏதோ ஒரு நன்மை அவர்களிடத்தில் இருக்கும், நிச்சயமாக இருக்கும். எனவே யாரையும் வெறுத்து ஒதுக்காதே, யார் உறவையும் வேண்டாம் என்று நிராகரித்து விடாதே. என்னுடைய மாய வித்தை ஆரம்பமாக வேண்டுமென்றால், என்னுடைய ஆட்டம் களை கட்ட வேண்டுமென்றால், நீ உன் வாழ்க்கையில் முன்னேற வேண்டுமென்றால் உன் மனதில் முதலில் ஒரு மாற்றம் உருவாக வேண்டும். இந்த உலகில் வெற்றியை நோக்கி வாழ்க்கையில் முன்னேறுவதற்கு ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதத்தில் சோதனைகள் ஏற்படத்தான் செய்யும். இதுதான் வாழ்க்கையின் நியதி. அப்படி சோதனை செய்வதில் முக்கியமான ஒன்றுதான் மனம். ஏனென்றால் அந்த மனம் எப்போதுமே முதலில் எதிர்மறையாகத்தான் நினைக்கும். அவ்வாறு நினைப்பதால் யாராலும் வாழ்வில் நிச்சயமாக முன்னேறவே முடியாது. நேர்மறையாக சிந்தித்தால்தான் வாழ்க்கையில் எல்லாமே நல்ல விதமாகவே அமையும். ஆனால் மனம் எப்பொழுதுமே நேர்மறையாக சிந்திப்பதை விட்டு எதிர்மறையாகத்தான் நினைக்கத் தோன்றும். எனவே அந்த மனதை முதலில் மாற்ற வேண்டும். எப்போதுமே மனதில் நேர்மறையாக சிந்தித்தால், நேர்மறையாக மட்டுமே யோசனை செய்தால் எந்த ஒரு செயலையும் துணிந்து செய்யலாம். நமது மனம் எதிர்மறையாக நினைக்கும் போது ஏதாவது ஒரு தோல்வி நடந்தாலும் அதை அவ்வளவு சீக்கிரம் மறக்காமல் இருக்கும் அந்த மனம். இதனால் எந்த செயலை செய்யும் போதும் எங்கு தோல்வி கிடைக்குமோ என்று பயந்து மிக சுலபமானவற்றை கூட இழக்க நேருகிறது. மனம் எதை நினைக்கிறதோ அதுவாகவே ஆகிவிடுகிறோம். ஆகவே வாழ்வில் வெற்றியை நோக்கி முன்னேற என்னவெல்லாம் செய்ய வேண்டும் என்று முதலில் தெரிந்து கொள்ள வேண்டும். முதலில் மனதை மாறுதலுக்கு உட்படுத்த வேண்டும். மனம் முதலில் நேர்மறையான சிந்தனையோடு இருக்க பழகிக்கொள்ள வேண்டும். வாழ்வில் முன்னேறும் போது நிறைய பேர் 4 விதமாக சொல்லத்தான் செய்வார்கள். சுற்றி இருப்பவர்கள் எல்லாம் ஏதாவது ஒன்றை சொல்லிக் கொண்டுதான் இருப்பார்கள். இதில் அதிகம் நம்மை பற்றி சொல்பவர்கள் யாராக இருக்கும் என்று பார்த்தால், நம்மளுடைய குடும்பம், நம்முடைய நண்பர்கள், நம்மளுடைய உறவினர்கள், பக்கத்தில் வசிப்பவர்கள், இப்படி நம்மேல் அதிகமாக அன்பும் பாசமும் வைத்திருப்பவர்கள்தான் நமது நல்லதற்காகவே சொல்கிறோம் என்று நினைத்து கொண்டு சொல்வார்கள். நாம் அதை விருப்பப்பட்டு செய்தாலும் நிறைய தடைகளை நாம் சந்திக்கத்தான் நேரிடும். இந்த நேரத்தில் மனதை தளரவிடாமல் நம் எண்ணத்தில் மட்டும் முழு கவனத்தை கொண்டு நம் வாழ்வை நாம் வெற்றிக்கான பாதையில் செலுத்தினால் வெற்றியை நிச்சயமாக அடையலாம். மனதை முதலில் நேர்மறை எண்ணமாக வைத்து கொண்டாலே போதும், வாழ்க்கையில் வெற்றி நிச்சயம். எப்போதும் மற்றவர்கள் கூறுவதை கேட்காமல் நம்மை சுற்றி இருப்பவர்கள் என்ன கூறுகிறார்கள் என்பதை காதில் கூட வாங்கிக் கொள்ளாமல் நம் மனம் என்ன சொல்வதோ அதை செய்தாலே போதும், அதை கேட்டு வாழ்ந்தாலே போதும். நம் வாழ்விற்கு தேவையான அத்தனை ரகசியத்தையும் நம் மனம் நமக்கு சொல்லிக் கொடுக்கும். மற்றவர்களை சொல்வதை கேட்டு நடப்பதால் வெற்றியை அடைய முடியாது. பல தடைகளை சந்தித்துதான் தீர வேண்டும். மனம் சொல்லும் வார்த்தைகளை கேட்டு அதன்படி நடக்க வேண்டும்.
ஏதேனும் ஒரு புதிய விஷயங்களை செய்யும் பொழுது மற்றவர்கள் முடியாது என்று நினைப்பதைக் கூட நீ முழு கவனத்தோடு செய்து முடிப்பே. எப்பொழுது உன் மனம் சொல்லும் பேச்சை நீ கேட்க ஆரம்பித்தாயோ அப்பொழுது முடியாது என்று மற்றவர்கள் கூறுவது போடு உன் வாழ்வில் அதுவும் நினைத்தே தீரும், நடந்தே தீரும். எந்த நேரத்திலும் யார் சொல்லுவதை மறந்தும் கூட கேட்கக்கூடாது. நாம் தான் அனைத்தையும் முடிவெடுக்க வேண்டும். இறுதி வரை நம் முடிவுதான் தெளிவான முடிவாக இருக்க வேண்டும். வாழ்க்கையில் முன்னேறும் போது பல தோல்விகளை, பல தடைகளை, பல போராட்டங்களை, பல கஷ்டங்களை சந்தித்துதான் ஆக வேண்டும். இதுதான் வாழ்க்கை. தோல்விகளை கண்டு பின் வெற்றியடையும் பொழுதுதான் அதற்கான சந்தோஷம் இரட்டிப்பாகவே இருக்கும். தோல்விதான் வெற்றியின் முதல் படியாக கூட இருக்கும். தோல்விகளை சந்திக்க சந்திக்கத்தான் மனம் மிக தெம்பாக மாறும், மிக தெளிவாக மாறும். எனவே அனைத்தையும் எதிர்த்து நின்று போராடு. தைரியமாக முன்னேறிக்கொண்டே இரு, ஓடிக்கொண்டே இரு. உன் வாழ்க்கையில் நீ லட்சியத்தை அடைவதற்கான அத்தனை வழிகளையும் நான் திறந்து வைத்திருக்கிறேன் உனக்காகவே. உன் வாழ்க்கையில் நீ வெற்றி அடைவதற்கான அத்தனை வழிகளையும் நான் உனக்கு மிக பிரகாசமாகவே காட்டுவேன். இனிதான் என் மாய வித்தை ஆரம்பமாகிறது. இனிதான் ஆட்டமும் களை கட்டப் போகிறது. நம்பிக்கையோடு இரு, நான் இருக்கிறேன். உங்களை பரிபூர்வமாக நம்பிதான் இருக்கிறேன். என்னுடைய நம்பிக்கை எப்பொழுதும் உங்கள் மீதுதான் உள்ளது. நம்பிக்கைதான் வாழ்க்கை. என் அன்பு குழந்தையே, எல்லோர் வாழ்க்கைக்கும் அவசியம் தேவையான ஆற்றல் நம்பிக்கைதான். உயிரில்லாத உடலுக்கு மதிப்பு குறைவது போல நம்பிக்கையில்லாத மனிதனுக்கும் மதிப்பு குறையவே செய்யும். பலரது வாழ்க்கையை மாற்றும் வலிமை நம்பிக்கைக்கு மட்டுமே உண்டு. நம்பிக்கைதான் வாழ்க்கையே. வாழ்க்கை என்னும் ஆற்றை நம்பிக்கைக்கு மட்டுமே உண்டு. வாழ்க்கை என்னும் ஆற்றை நம்பிக்கை என்னும் நீச்சல் தெரிந்தவர்கள் மட்டுமே சுலபமாக கடக்கிறார்கள். மற்றவர்கள் கரையிலேயே வீழ்ந்து கிடக்கிறார்கள். இதுதான் நம்பிக்கையின் நியதி. என் அன்பு பிரியமே, கஷ்டத்தில் வரும் துன்பத்தை விட கஷ்டம் வந்துவிடுமோ என்ற பயத்தால் வரும் துன்பமே மிக அதிகம். பயப்படாமல் இரு. எது வந்தாலும் பார்த்து விடலாம் என்று தைரியமாக செயல்படு. நம்பிக்கையால் மட்டுமே இதை நினைக்க முடியும், செய்ய முடியும். நம்பிக்கையோடு இரு. நம்பிக்கைதான் வாழ்க்கையே. நம்பிக்கை எங்குமே இருக்கிறது. நமக்குள் இருக்கிறது, நம்மை சுற்றி இருப்பவர்களிடம் இருக்கிறது, புத்தகங்களில் இருக்கிறது, கடவுளிடம் இருக்கிறது, நம்மை சுற்றி நடக்கும் சிறு சிறு சம்பவங்களிலும் இருந்து கொண்டுதான் இருக்கிறது. ஒவ்வொன்றையும் கூர்ந்து கவனித்தால் நம்பிக்கையை பற்றி நாமே நிறைய விஷயங்களை கற்றுக்கொள்ளலாம் குழந்தையே. எந்த ஒரு விஷயம் செய்யும் பொழுதும் நம்பிக்கையாக நாம் இதை செய்தால் நிச்சயமாக வெற்றி அடைவோம் என்ற நம்பிக்கையோடு செய்தால் நிச்சயமாக வெற்றி பெற்றுவிடலாம். அதை விட்டுவிட்டு வெற்றி பெறுவோமா, இதை செய்ய நம்மால் முடியுமா என்று கேள்விக்குறியோடே செய்ய ஆரம்பித்தால் நிச்சயமாக ஏதாவது ஒரு தடங்கள், சோதனைகள் வரத்தான் செய்யும். வாகனத்திலோ, ரயிலிலோ, விமானத்திலோ பயணம் செய்யும் பொழுது இந்த பயணம் பாதுகாப்பானதாக இருக்கும் என்ற நம்பிக்கை இருந்தால்தான் மட்டுமே நம்மால் வேடிக்கை கூட அந்த பயணத்தில் பார்த்து கொள்ள முடியும். அப்படி இல்லை என்றால் பயத்தோடும் நடுக்கத்தோடும் தான் அந்த பயணம் முடியும். என் அன்பு பிரியமே, நீ எடுக்கும் எந்த ஒரு செயலையும் சிறப்பாக செய்ய முடியும் என்று முதலில் நீ நம்ப வேண்டும். உன் மீது முதலில் நம்பிக்கை வை. உன் சாயப்பா மீது நம்பிக்கை வை. அந்த செயலை நாம் சிறப்பாக செய்வோம். அதற்கு உறுதுணையாக அப்பா துணையாக இருப்பார் என்ற நம்பிக்கையை வை. உன் எண்ணம் போல், உன் நம்பிக்கை போல் எல்லாமே வெற்றிகரமாகவே முடியும். அதை விட்டுவிட்டு நம்மால் இந்த செயலை செய்ய முடியுமா என்று ஒரு கண நேரம் நீ யோசித்தாலே போதும், அனைத்தும் சரிந்தே விடும். என் அன்பு பிரியமே, சந்தேகம் இருக்கும் இடத்தில்
சந்தோஷம் இருக்காது பிள்ளையே. நம்பிக்கை இருக்கும் இடத்தில் நன்மைகள் மட்டுமே இருக்கும். ஒருவர் தானே ஏற்படுத்தி கொள்ளலாம் நம்பிக்கையை. அப்படி இல்லாமல் மற்றவர்களின் நிர்பந்தத்தால் கூட நம்பிக்கை ஏற்படுத்தி கொள்ளலாம். உன்னுடைய உழைப்பு என்றுமே வீணாகாது குழந்தையே. வாழ்க்கையில் முன்னேற வேண்டுமானால் உன்னை பற்றிய மற்றவர்களின் மதிப்பீட்டுகளிலிருந்து உன்னை மேம்படுத்த உனக்கு என்ன தேவையோ அதை மட்டும் நீ எடுத்துக்கொண்டாலே போதும். மற்றதையெல்லாம் கவனத்தில் எடுத்துக்கொள்ளாதே. உனக்கு தேவையற்ற வீண் சொற்களை மறந்தும் கூட காதில் வாங்கி போட்டுக்கொள்ளாதே. சோதனைகள் இருந்தால்தான் அது வாழ்க்கையாகவே இருக்கும். சந்தோஷம் மட்டுமே நிரம்பி இருந்தால் வாழ்க்கையே சந்தோஷமாக இருக்குமா? கஷ்டம் என்று ஒன்று வந்தால்தான் அந்த கஷ்டத்திலிருந்து நிவர்த்தி கிடைக்கும் பொழுது மகிழ்ச்சி என்ற ஒன்று மிக தெளிவாக அனைவருக்குமே விளங்கும். எப்பொழுதுமே சந்தோஷம் மட்டுமே நிரம்பி இருந்தால் வாழ்க்கை எப்படித்தான் சுவாரஸ்யமாக இருக்கும்? நீ ஒரு பொருளை உன்னுடைய அறிவாற்றலால் உருவாக்குகிறாய். அது ஜெயிக்கத்தான் செய்யும். ஆனால் அதற்காக நீ எடுத்த முயற்சி சுலபமாக இருந்ததா? சற்று நன்றாக சிந்தித்துப் பார். உன்னை படைத்த நானும் உன்னை உருவாக்குவதற்கு, உன்னை செதுக்குவதற்காக நானும் பல சோதனைகளையும் பல இன்னல்களையும் தாண்டி வந்துதான் இருக்கிறேன். உன்னை படைத்த எனக்கும் உனக்கு கிடைத்த சோதனைகள், கஷ்டங்கள், வேதனைகள் எல்லாமுமே உன்னை படைத்த எனக்கும் வரத்தான் செய்யும், வந்துதான் இருந்தது. அனைத்தையும் தகர்த்து எறிந்துவிட்டு நான் வாழ்க்கை என்னும் பாடத்தை உனக்கு கற்றுக் கொடுவதற்காக உன்னை நான் படைத்தேன். உன்னை புரிய வைப்பதற்காக கஷ்டத்தையும் உனக்கு சேர்த்து நான் கொடுத்தேன். நான் உருவாக்கிய என்னுடைய பொக்கிஷம் நீ. உனக்கு எந்த கஷ்டத்தையும் நெருங்க நான் விடமாட்டேன். எந்த கஷ்டம் வந்தாலும் அதை நான் தாங்கிக் கொள்வேன். அந்த கஷ்டத்தை எப்படி மீள்வது என்ற அறிவுரையை நான் உனக்கு வழங்குவேன். கஷ்டத்திலிருந்து எப்படி மீண்டு வருவது, கஷ்டத்தை எப்படி தைரியமாக சந்திப்பது என்பதை முழுமுதமாக நான் சிந்தித்து கொண்டே இருப்பேன். அதற்கான வழிமுறைகளை நான் உனக்கு கொடுத்து கொண்டே இருப்பேன். ஏனென்றால் நீ என்னுடைய பொக்கிஷம் அல்லவா? உன்னை துன்புறுத்தி பார்ப்பவர்கள், உன்னை கஷ்டப்படுத்த வேண்டும் என்று நினைப்பவர்கள், உன்னை வேதனைப்படுத்த வேண்டும் என்று நினைப்பவர்கள், உனக்கு கண்ணீரை வரவழைக்க வேண்டும் என்று நினைப்பவர்கள் அனைவருமே என்னை கஷ்டப்படுத்தி பார்ப்பவர்களுக்கு சமமாக இருப்பார்கள் என்பதை தெளிவாக புரிந்து கொள். என் மீது கை வைத்த பின்பே உன் மீது கை வைக்க முடியும். என்னிடம் அனுமதி இல்லாமல் எதுவுமே உன்னை நெருங்கவே முடியாது. நான் உன்னுள் இருக்கும் வரை நீ எதற்குமே பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. நான் உனக்கு அனைத்தையும் பார்த்து பார்த்து செய்து கொண்டுதான் இருக்கிறேன். என்னுடைய பிள்ளை நீ. நான் தேடி கண்டுபிடித்த பொக்கிஷம் நீ. என்னிடம் வரவழைத்து கொண்ட கண்ணான கண்மணி நீ. உனக்கு நல்லது செய்யாமல், உனக்கு சந்தோஷத்தை வழங்காமல், உனக்கு நிம்மதியை கொடுக்காமல் வேறு வேலையே இல்லை உன் சாயப்பாவிற்கு. கலங்காமல் இரு. நல்ல எதிர்காலத்தை நீ பெறுவாய். இதற்கு உன் சாயப்பா நானே சாட்சி. எப்பொழுதுமே பிரதிபலனை எதிர்பார்க்காமல் உதவி செய்பவன், எப்பொழுதுமே நாம ஸ்மரணத்தை மட்டுமே உச்சரித்து கொண்டிருப்பவன், எந்த நினைப்பும் இல்லாமல் எப்பொழுதுமே சாயி சாயி என்று சொல்லிக் கொண்டிருப்பவர்கள், அவர்கள் வாழ்க்கையில் இருளெல்லாம் விலகி மிக பிரகாசமான வாழ்க்கையை எதிர்கொள்வதற்கான அத்தனை வழிகளையும் அவர்களுக்கு கிடைக்கும்படி நான் வழிவகை செய்வேன். வேதனை வந்துவிட்டால், மனபாரமாக இருந்துவிட்டால் அப்பொழுது என்னை நினைத்தாலே போதும். சுயநலம் இல்லாமல் சாயி சாயி என்று ஒரு முறை சொன்னால் போதும். நீ சொன்ன மாத்திரத்தில் எல்லாமே உனக்கு நிறைவேறும். நீ நினைத்த மாத்திரத்தில் எல்லாமே உனக்கு கைகூடும். நீண்ட காலமாகவே அன்னமில்லாமல் உறக்கமில்லாமல் தவித்துக் கொண்டிருக்கிறாய். அனைத்தையும் நான் பார்த்து கொண்டுதான் இருக்கிறேன். பார்த்து கொண்டே இருக்கிறீர்களே சாயிநாதரே என்று நீ கேட்கிறாய்.
நான் உன்னை நீ கஷ்டப்படுவதை அப்படியே பார்த்து கொண்டே இருக்கிறேன் என்று அதற்கு அர்த்தமில்லை என் பிள்ளையே. நீ படும் துன்பத்தையும் நீ படும் துயரத்தையும் பார்த்து நானும் மனவேதனைப்பட்டு கொண்டுதான் இருக்கிறேன். நீ வேதனைப்பட்டால் உன்னில் இருக்கும் சாயப்பாவும் வேதனைப்படுவேன் என்பது உனக்கு விளங்கவில்லையா? அல்லது புரிந்தும் புரியாமல் போல் இருக்கிறாயா? உன்னுடைய குழப்பத்தை தீர்ப்பதற்குத்தான் நான் இருக்கிறேன் அல்லவா? எதற்காக நீ போய் குழம்பி தவித்துக் கொண்டே இருக்கிறாய்? ஏன் உன் மனதில் அத்தனை பாரத்தையும் சுமந்து கொண்டே இருக்கிறாய்? உனக்குத்தான் நான் இருக்கிறேன் அல்லவா? தேவையில்லாமல் ஏன் உன் மனதை போட்டு இவ்வளவு வருத்தத்தில் குழப்பிக் கொண்டிருக்கிறாய்? உன் சாயப்பா உனக்காக இருக்கிறேன் என்ற நிம்மதியை, நம்பிக்கையை, பொறுமையை உன் மனதில் வளர்த்துக்கொள்.